பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா ஐயா பழனி மலை வேலா விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும் அவர் உளமதில் களிநடம் புரியும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனி மலை வேலா என்னை ஆதரித்தாள் புரி சீலா பாலா ஐயா பழனி மலை வேலா காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனி மலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனி மலை வேலா யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகள் மகம் அஸ்மத் குருபியோ நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகாகுருவே நமக. இப்போ நிறைய மந்திரங்கள் சொல்லிட்டே வரும். அப்போ எந்த மந்திரங்களை யார் யார் ஜபிக்கலாம் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கேற்ற ஒரு குறைந்தபட்சம் 15 நாள் 30 நாள் 45 நாள் 1 வருடம் இது போல ஒரு கணக்கு எடுத்துட்டு ஜபிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இப்போ சொல்ல போகிற மந்திரம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தேவையாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இது கடனை போக்கக்கூடிய மந்திரம். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நீ சராசரி வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டு தான் இருக்கும். வீடு வாங்குறதுனால கடன் வாங்கியானோம், அல்லது ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் கடன் வாங்கணும், சுபகாரியத்துக்காக இருந்தாலும் நம்ம கடன் வாங்கி தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு. ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக ஒரு நல்ல காரியம் செய்யும்போது வாங்கக்கூடிய கடன் வேற. அதாவது இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்காக வாங்குற கடன் நியாயமான கடன். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராமல் கடன் வந்துருத்துணும். எப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்கினேன், ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அந்த கடன் அடைக்க இப்போ 6-7 கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் சில பேரை கேட்டால் ஸ்பெக்குலேஷனில் போட்டோம், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம். நல்லா ஏஷ் கிரெடிட் ஷேர் வாங்கிட்டே இருந்தேன்,
திடீர்னு பார்த்தா சி கிரேடு ஷேர் நிறைய விலைக்கு வந்தது. அதில் எல்லா பணத்தையும் போட்டு கடைசியில் இந்த ஏ கிரேடு ஷேரையும் விற்க முடியாது, போய் கடன் ஆகி போச்சு. இப்படி சொல்கிறவாலும் பார்க்குறோம். அப்புறம் இந்த நெட்டு மூலமாக பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அதில் கடனாளி ஆனவால பார்க்குறோம். இது மாதிரி பலவிதமான கடனாளிகளை பார்க்குறோம். சில பேர் சினிமா படம் எடுத்து கடன் பட்டவால பார்க்குறோம். சினிமா படம் எடுத்து பாதியில் நின்று போய் கடனும் இருக்குது, படமும் முடியல, கடனும் இருக்குது, இப்படி சொல்லக்கூடிய வேலையும் பார்க்குறோம். இது மாதிரி அசாத்தியமான நிலையில் கடன் வரும்பொழுது அந்த கடனை போக்கக்கூடிய ஒரு மந்திரம் உண்டு. இந்த ருண விமோச்சன கணபதி மந்திரத்தை ஜபம் பண்ணால் கடனாகப்பட்டது சட்டுன்னு குறைஞ்சிடும். அப்போ 6 கிரெடிட் கார்டு இருந்து அது ஒரு கிரெடிட் கார்டாகும், அதுவும் மறையும். அதே மாதிரி எதுலெல்லாம் உங்களுக்கு கடன் ஏற்பட்டதோ அந்த கடன் உபாதைகள்லாம் ஒன்று ஒன்றா விலகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வாசல் இருக்கும், ஆனால் கடன் இருக்கும். வீடு வாசலில் விற்க முடியாமல் கடன் அப்படியே வளர்ந்துட்டே போகும். ஒரு நாள் 10 லட்சம் ரூபாய் வீடு இருக்கும், 20 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். இந்த மாதிரி கடனால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு இதை விமோச்சனம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம், ஒரு பிரம்மாஸ்திரம் போன்றது. இது நல்ல ஒரு பிரம்மாஸ்திரம் போன்றது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். விநாயகருக்கு இனிப்பு நைவேத்தியம் பண்ணலாம். கல்கண்டு அல்லது கல்கண்டால் செய்த உணவு, இல்லை சர்க்கரையால் செய்த உணவு, வெள்ளத்தால் செய்த உணவு, இனிப்பான உணவுகளை நைவேத்தியம் பண்ணலாம். இது விநாயகர் வழிபாடு வீட்டிலேயே பண்ணலாம். சாதாரண ஒரு வெள்ளருக்கு பிள்ளையாரை வாங்கி வச்சு இந்த ஜபத்தை பண்ணலாம். அப்படி இல்லை வெள்ளருக்கு வேறு இருந்தால் அந்த வெள்ளருக்கு வேரில் இந்த விநாயகர் பெருமானோட சதுர்நாமங்களை சொல்லி ஏகதந்தாய அப்படின்ற நாமத்தில் ஆரம்பித்து மகா கணபதினு 4 நாமங்கள் வரைக்கும் சொல்லுவாள். அந்த நாமத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளையார் படம் வாங்கி வச்சு அந்த பிள்ளையார் படத்தில் ஆவாகனங்களை பண்ணி செய்யலாம். எதுவும் முடியலன்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண படம் கூட போகிறோம். ஆனால் இந்த மந்திரத்தை மட்டும் நம்பிக்கையோட பக்தியோட தொடர்ந்து ஜபிக்கலாம். இது 108 ஊர் ஜபிக்கலாம். குறைந்தபட்சம் 90 நாட்கள் ஜபிக்கிறது உத்தமம். அது மாதிரி ஜபிக்கும்பொழுது கடன் கட்டாயம் விலகும், மனசாந்தி பெருகும், தேவையற்ற பிரச்சனைகள் விலகும். இந்த மந்திரம் இப்போ தொலைக்காட்சியில் தெரியுது பாருங்க. ஓம் கணேசா, நல்லா பாருங்க. ஓம் கணேச, அதாவது கணேசான்ற நாமம் இங்க கணேசன் வரும். ஓம் கணேச ருணம் சித்தி வரேண்யம் ஹும் நம பட். மறுபடியும் பாருங்க, ஹும் நம பட். இது ஜபிக்கும்போது ஓம் கணேச ருணம் சித்தி வரேண்யம் ஹும் பட் ஹும் நம பட். இதனா உச்சரிக்கும் போது ஹும் நம பட்டுன்றது இழுக்கக்கூடாது. சுவாகா அப்படின்றது இழுக்கலாம், பட்டு அப்படின்றது நம பட் அப்படின்னு முடிச்சிடணும். இதை தொடர்ந்து நீங்கள் 108 ஒரு 90 நாட்கள் ஜபிக்கலாம். இது ஆரம்பிக்கிறது வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அதாவது வளர்பிறையில், அது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஜபத்தை ஆரம்பித்து 90 நாட்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். இது நல்ல ஒரு அற்புதமான பலன் தரும். விநாயகர் வழிபாடு வீட்டில் பண்ண முடியாதவர்கள் விநாயகர் ஆலயம் போய் அந்த ஆலயத்தில் ஜபிக்கலாம். வீடுகளில் பூஜை அறை இல்லைன்னா பிள்ளையார் கோயிலுக்கு போய் அந்த பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணி பிள்ளையார் கோயில் மண்டபத்திலையோ பிள்ளையார் சன்னிதானத்திலையோ இந்த ஜபத்தை நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது தெற்கு தவிர மேற்கு முகமாகவோ, அந்த இடம் அமைஞ்சிருக்க இடத்தை பொறுத்து நீங்கள் அந்த தெற்கு நோக்கி அமர்வதை தவிர மற்ற திசைகளில் உட்கார்ந்து இந்த ஜபத்தை தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கலாம். விநாயகரோட அருள் கிடைக்கும். நீங்கள் ஜபம் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும். கனவுல பிள்ளையார் வருவார். நீங்கள் ஏதாவது ஒரு காரியமாக போனீங்கன்னா எதிர உங்களுக்கு யானை வரும், எதுவே சொப்பனத்தில் யானை வரும். இதெல்லாம் ஒரு நல்ல அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, கடனால் ஏற்பட்ட விரோதம், பயம், மனபீதி, தேவையற்ற மன அழுத்தம், தூக்கமின்மை, இதெல்லாம் படிப்படியாக குறையும். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். மனதில் ஒரு சாந்தி கிடைக்கும். கட்டாயம் கடன்கள் அடைந்து மன நிம்மதி கிடைக்கும்.